1, 2, 3 மாணவர்கள் உங்களுக்கான ஓவிய போட்டிக்கான நேரம் வந்து 1 மணி நேரம் தான். ஸோ நீங்க அ பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு, உங்களுக்கான தலைப்பு கிடைத்தவுடனே நீங்க தலைப்ப வாசிச்சுட்டு, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட படைப்ப வந்து தாள்ல செய்து நீங்க அனுப்பிறணும். ஸோ 4, 5 6 மாணவர்களுக்கும் அதே 1 மணி நேரம் தான் உங்களுக்கான நேர ஒதுக்கீடு. ஸோ sekolah menengah பார்த்தீங்கன்னா, peralihan நீங்க tingkatan 3 உங்களோட படைப்ப வந்து நீங்க 1 மணி நேரம் 30 நிமிடத்துக்குள்ள செய்து முடிச்சிரணும். tingkatan 4 இங்க 5 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நேர ஒதுக்கீடு 2 மணி நேரம். ஸோ நீங்க அதுக்குள்ள உங்களோட படைப்ப வந்து செய்து அனுப்பிறணும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, அதுதான். அத வந்து ringkasan போட்டிருக்காங்க. sekolah rendah kumpulan A வந்து 1 jam, sekolah rendah kumpulan B 1 jam, sekolah menengah kumpulan C 1 jam 30 minit, sekolah menengah kumpulan D 2 jam. ஓகே. ஓகே. உங்களுக்கான ஓவியத்தாள் கொடுக்கப்பட்டவுடனே, peserta tidak dibenarkan memaparkan identiti mereka dan sekolah atau negeri. ஓகே. அந்த ஓவியத்தாள்ல வந்து நீங்க பள்ளியில பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்வோம், ஓவியத்தாள் குடுத்தோனே உங்களோட பெயர் எழுதி உங்களோட வகுப்பறையே எழுதுவீங்க. ஸோ அங்க போட்டியில நீங்க கலந்து கொள்ளும் பொழுது, நீங்க உங்களோட பெயர மட்டும் எழுதுனா போதும். எந்த பள்ளி, எந்த மாநிலம் அதெல்லாம் நீங்க எழுதவே வேண்டாம். ஓகே. உங்களோட பெயர அழகா எழுதிட்டு, ஆ உங்களோட ஓவியத்த நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. பெயர வந்து எங்க எழுதணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான ஒரு நொம்போர் கிளிரான் குடுத்திருப்பாங்க. ஓகே. உங்க பெயர் எழுதிட்டு, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நொம்போ கிளிரான், பேஹா பங்காஞ்சூர் குடுப்பாங்க. அதையும் வந்து பாருங்க, எந்த இடம்னு கவனமா கேளுங்க. ஓகே. bagian atas sebelah kanan belakang kertas lukisan. அப்பனா, உங்களோட ஓவியம் வந்து முன்புறம் இருக்குன்னா, அதனுடைய பின்புறத்துல, வலது பக்கத்துல, மேல் பகுதியில தான் வந்து உங்களுடைய பெயரையும், உங்களுக்காக வழங்கப்பட்ட நொம்போர் கிளிரானையும் நீங்க எழுதணும். ஓகேவா? மறந்து போயும் உங்களோட பள்ளி பெயர வந்து அங்க எழுதிறாதீங்க. சரிங்களா? இந்த 2 விஷயத்த மட்டும் தாள் கிடைத்தோனே நீங்க எழுதிருங்க. எழுதிட்டு, திருப்பி முன்புறம் தாள திருப்பிட்டு, உங்களோட படைப்புகள நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே. நீங்க வரைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க வரைந்து வர்ணம் தீட்டி முடித்த உடனே, உங்களோட தாட்கள் அனைத்தும் வந்து அவங்க வந்து வாங்கிருவாங்க. சரிங்களா? ஓகே. லைன் syarat பாருங்க. 5.5. Okey, peserta perlu melukis sebuah gambar berdasarkan tajuk yang diberi. அப்பனா டீச்சர் சொன்ன மாரி உங்களுக்கு 3 தலைப்பு இருக்கா? அந்த 3 தலைப்புல நீங்க ஒரு தலைப்ப தேர்ந்தெடுத்து, அதனுடைய படத்த தான் நீங்க வரையணும். ஸோ 1வது தலைப்ப எடுத்து 2வது தலைப்பையும் நீங்க மிக்ஸ் பண்ணி வரையக்கூடாது. எந்த தலைப்பு உதாரணத்துக்கு என் வீடுன்னு குடுத்துருக்காங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஸோ முழுமையா அந்த படத்துல வந்து உங்களோட வீடு சம்பந்தமா, வீட்டை சுற்றி என்ன இருக்கு? அத தொடர்பா தான் நீங்க வரையணும். என்னென்ன வர்ணங்கள் பயன்படுத்தலாம்னு குடுத்துருக்காங்க பாருங்க. சரியா? வர்ண அயர், கிரையான், வர்ண மீஞா, பென்சில் வர்ணம். ஸோ சில மாணவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, பென்சில் வர்ணல மிக சிறப்பா வர்ணம் தீட்டுவீங்க. சில பேர் வந்து கிரையான் கலர் பயன்படுத்தி அருமையா வர்ணம் தீட்டுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த வர்ணத்த பயன்படுத்தினால் அந்த படைப்பு வந்து மிக சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வர்ணத்த நீங்க எடுத்துட்டு வந்துரணும். ஸோ அந்த வர்ணத்த கொண்டு நீங்க வரைந்துட்டு வர்ணம் தீட்டிருங்க. ஓகே. அடுத்தது, peserta dilarang membawa gambar dan lukisan dari luar. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பள்ளிக்கூடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தலைப்பு குடுத்தோமா, நீங்க வீட்லேருந்து பிரிண்ட் பண்ணி அத எடுத்து வந்து வைத்து வரைவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க செய்ய முடியாது. ஸோ நீங்க வீட்டிலேயே வந்து நிறைய வீடியோ பார்த்து, அல்லது வர்ணம் தீட்டும் புத்தகங்கள வாங்கி நீங்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். ஸோ இங்க வந்தோனே, எந்த தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுதோ, அந்த தலைப்புக்கு ஏற்ற மாரி படம் வரைந்து வர்ணம் தீட்டணும். மற்ற படங்கள வந்து நீங்க செட்டா பண்ணி எடுத்துட்டு வந்து பக்கத்துல வைத்து வர்ணம் தீட்டக்கூடாது. அடுத்தது peserta diingatkan. அப்பன்னா மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, tidak mendapatkan sebarang bantuan daripada mana-mana sumber. ஓகேவா? சில மாணவர்கள் வந்து இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க கை தொலைபேசி வைத்திருப்பீங்க. ஓகே. ஸோ அதிலிருந்து தலைப்ப தட்டி உடனே பார்த்து வரைதல், அந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. தலைப்ப நல்லா விளங்கிக் கொண்டு, அதற்கேற்ற படத்த உங்களோட மைண்ட்ல அந்த டைம் என்ன தோணுதோ, அத வைத்து தான் நீங்க வரையணும். எந்த ஒரு
பஹான் ருஜுக்கான பயன்படுத்தி நீங்க உங்களோட படைப்பை செய்யக்கூடாது. ஓகே பாருங்க. புnyatan akan dibatalkan. நீங்க ஓவிய போட்டியில கலந்து கொள்ளும் பொழுது, அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்க்கும் பொழுது, நீங்க உங்களோட கை தொலைபேசியிலயோ அல்லது வீட்டிலேயே இருந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்த பொருட்கள பயன்படுத்தி நீங்க படங்கள் வரைந்தா, உங்கள வந்து அப்பொழுதே வந்து போட்டியிலிருந்து நீக்கிருவாங்க. ஸோ அதனால முடிந்த வரைக்கும் நீங்க தலைப்ப நல்லா விளங்கிக் கொண்டு, அதுக்கேற்ற படத்த வரைந்து வர்ணம் தீட்டுங்க. ஓகே. ஆ டீச்சர் தெளிவா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இதுதான் போட்டிக்கான விதிமுறைகள். ஸோ நீங்க போட்டியில கலந்து கொள்ளும் பொழுது, இத வந்து உங்களோட மைண்ட்ல செட் பண்ணிட்டு, அழகா வந்துட்டு தலைப்புகள வாசிச்சு புரிந்து கொண்டு, அப்புறம் சிறப்பா வரைந்து உங்களோட படைப்ப அனுப்பிருங்க. ஓகே. இப்போ டீச்சர் சொன்னேன்ல, ஓவிய போட்டிக்கு வந்து நம்ப தலைப்புகள் கிடைத்தோனே, என்னென்ன கூறுகள் வந்து பொதுவாவே நம்ப ஒரு படைப்புல வந்து இருக்கும்ன்றத பார்ப்போம். ஓகே. கர்யா லுக்கிசான். கர்யா லுக்கிசான் என்பது ஒரு ஓவிய படைப்பு. ஓவிய படைப்புன்னும்போது, முதன்மையா நம்ம வந்து அந்த படைப்புல என்ன இருக்கணும்னாக்கா, உன்சோர் கரிசான். இது வந்து உங்களுக்கு பள்ளியில உங்களோட ஓவிய ஆசிரியர் கண்டிப்பா சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஒரு படைப்புனா, அதுல கண்டிப்பா கரிசான் இருக்கணும். கரிசான்னா கோடுகள். இப்ப வீடு அப்படின்னு டீச்சர் முதல்லயே சொன்னேன். வீட நீங்க வரையும் பொழுது, அதிலயே நீங்க பலவிதமான கோடுகள வந்து பயன்படுத்துவீங்க. ஓகே. ஆ கரிசான் தபால், கரிசான் நிப்பீஸ் அந்த மாதிரி பலவிதமான கோடுகள பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு படைப்பினை உருவாக்குவோம். ஸோ, ஆ இந்த கூறுகள் வந்து உங்களோட படைப்புல கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும். அடுத்தது வந்து ரூப்பு. ரூபன்னா, இப்ப வீடுன்னா, அந்த ஓவியத்த நம்ம பார்க்கும்போது அது வீடு மாதிரி தெரியணும். ஸோ நம்ப வரையிற அந்த வீட்டோட இப்ப வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, டொப்ளோ டொப்ளோ லீமா நம்ம வந்து ஏஐ அந்த மாதிரிலாம் போறோன்றதுக்காக, வீட்டோட வடிவத்த வந்து வேற மாதிரி உருவத்துல வந்து இருக்கக்கூடாது. அது பார்த்தோனே நம்ம வந்து மல்டிமீடியாவ யூஸ் பண்ணி, நம்மளோட ஐடியாவ யூஸ் பண்ணி நம்ம வரைந்திருந்தாலும், அது வீடுன்ற அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு விளங்கணும். ஸோ, அந்த நிலாய், ஜலினான், வர்ண இது எல்லாமே நீங்க வந்து அந்த ஓவியத்துல முதன்மையா பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகே. அடுத்து அ பிரின்சிப் ரெக்கான். ஓகே. முதல்ல நீங்க பார்த்தது வந்து உன்சோர் சனி. உன்சோர் சனின்னா கரிசான், வர்ண அதெல்லாம் இருக்கும். இது வந்து பிரின்சிப்ஸ் ரெக்கான் என்பது ஒரு படைப்புல வந்து அதனுடைய இம்பாங்கான்னு இருக்கணும். ஸோ 2 பக்கம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வண்ணத்து பூச்சி வரையறீங்களா? 2 பக்கமும் வந்து சமமான நிலையில தான் இருக்கும். வண்ணத்து பூச்சி வந்து ஒரு சைடு ஒரு மாதிரியும், இன்னொரு சைடு ஒரு மாதிரியும் இருந்தோமா, அத பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த இம்பாங்கான்னு இருக்கணும். காடார் பண்டிங்கன்னு சொல்லும்போது, முத் அ உதாரணத்துக்கு கிட்ட இருக்கிற பொருட்கள் வந்து எப்பொழுதுமே பெரிதாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே வந்து தூரத்துல இருக்குன்னு வைங்களேன், இப்ப மண்டாங்கன் வரையறீங்க, ஒரு சீனரி வரையும் பொழுது, மின்னுக்கு வந்து கவசான் பர் கம்பம் கம்போங்கன்னா வந்து, மின்னுக்கு இருக்கிற வீடு வந்து பெரிதா தெரியும். பின்னால இருக்கிற அந்த கூனோங், அந்த சாவாப்படி எல்லாம் சிறிதா தான் தெரியும். அதுதான் அந்த கடார் பண்டிங்கன். அப்பன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து முதன்மையா இருக்கு. இதுக்கு பின்னால உள்ளது வந்து அந்த ஜாரா வந்து தெரியும். ஸோ அந்த லுக்கிசான்ல வந்து இதெல்லாம் வந்து முதன்மையா நீங்க பார்க்கணும். பேர் கிராக்கான்னு சொல்லும்போது, அதே அந்த சீனரில வந்து நீங்க வந்து பறவைகள பயன்படுத்துவீங்க. அல்லது வேறு ஏதாவது பயன்படுத்துனீங்கன்னா, அந்த பறவைகள் வந்து பறக்கிற மாரி நம்ம கிட்ட ஒண்ணு, அதுக்கு தூரத்துல ஒண்ணு, தூரத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த வேறுபாட வந்து நம்ம காட்டுவோம். அப்ப அது வந்து அந்த பறவைகள் கூட பெர்கராக்கன் மூவ் பண்ற மாரி தான் அந்த ஓவியத்துல நம்ம காட்டுவோம். என்னைக்குமே நம்ம படைக்கிற படைப்பு வந்து ஃப்ளாட்டா இருக்கக்கூடாது. அத பார்க்கும் பொழுது, அது வந்து சம்திங் நிறைவா ஏதோ ஒண்ணு அ வித்தியாசமா இருக்கிற மாரி தான் இருக்கணும். ஓகே. அடுத்து வந்து ஒரு படைப்பு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல வந்து நேரடியா நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு விளங்கிரும். ஆனா மறைமுகமாவும் என்ன சொல்ல வராங்கன்றது விளங்கும். இப்ப டீச்சர் சொன்ன மாரி அந்த உதாரணத்தையே எடுத்துக்கொள்றேன். வீடுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப அந்த படத்த பார்த்தோனே, ஓகே இது வீடு, பக்கத்துல மரங்கள் இருக்கு. ஆ அதற்கு பின்னால வந்து வானம், சூரியன் இப்படிதான் நீங்க வரைஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த ஓவியத்த நம்ம பார்க்கும்போது, முதன்மையா வீடு தான் வரைந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு விளங்கிரும். ஆனா மறைமுகமா வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை, அன்பான வீடு, ஆ அழகான வீடு, அந்த இயற்கை காட்சி, அந்த மாரி அந்த கான்செப்ட்லயும் நீங்க வந்து அந்த படங்கள உருவாக்கணும். சரியா? அதெல்லாம் வந்து நம்ம வர்ணம் தீட்டும்போதே, அதுல நம்ம வந்து முதன்மையா அழகா வைத்து வர்ணம் தீட்டணும். அதான் தெர்சுரட்டுங்க தெர்சிரர் 2மே இருக்கும். ஒரு ஓவியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்களோட வலது புறத்துல மேல பார்த்தீங்கன்னா, டீச்சர் ஒரு படம் போட்டிருக்கேன்ல, அந்த படத்துல பாருங்க. ஒரு இரவு நேர படமா இருக்கு. ஆனா அதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா,
அந்த விளக்கோட ஒளி வந்து அங்க இருக்கிற அந்த மகிழ்ச்சி, ஆஹ் இன்பமான சூழ்நிலை அந்த மாதிரி காட்டுது. அதுதான் நம்மளோட அந்த படைப்பிலே வந்து 2யும் நம்ம விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே. அடுத்து பாருங்க. ஹால் பண்டு. ஓகே. Subjek yang membantu dalam memilih hal benda sesuai untuk karya yang hendak dihasilkan. ஓகே. முதன்மையா நம்ம வந்து ஒண்ண சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்புடையதா எந்த பொருட்களை வந்து நம்ம வரைந்தா இயற்கை காட்சியா ஓகே முதன்மையா கவாசான் ரூமா கம்போங் இருக்கா பின்னால என்னென்ன வந்து நம்ம வரைந்தா அந்த வீட்டுக்கு வந்து அது உதவியா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பயிற்சி செய்து கொள்ளணும். இப்ப வீடா பின்புறத்துல வந்து டீச்சர் சொன்ன மாதிரி நீங்க சூரியன் வரைந்திருப்பீங்க, மலைமேடு வரைந்திருப்பீங்க, மின்னுக்கு வந்து மரங்கள் வரைந்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த ஓவியத்துக்கு உதவி செய்யக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தலைப்பு கிடைக்குதோ அதுல முதன்மையான பொருள் என்னன்றது வந்து நீங்க கண்டுபிடித்துட்டு அதற்கு ஏற்புடையது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேளிக்கை சந்தைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அங்க வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும். அப்ப நீங்க வந்து முதன்மையா ஒரு பொருள் வரைந்துட்டு அதனுடைய பக்கத்துல சுற்றியும் வந்து வேறு எந்த பொருட்கள் வந்து அதற்கு ஏற்புடையதா இருக்கணும்னு வரையணும். இப்ப கேளிக்கை சந்தையில போயிட்டு நம்ம வந்து ஜூ நகாரால உள்ள அனிமல்ஸோ இல்ல வீடோ வரையக்கூடாது. ஏன்னா அது அந்த தலைப்புல அது ஒட்டியே வராது. சரிங்களா? இப்ப வந்து உதாரணத்துக்கு உள்நாட்டு பழங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன். சோ உள்நாட்டு பழங்கள்ல வந்து என்னென்ன இருக்கோ அந்த பழங்கள். அப்ப அதற்கு ஏற்புடையதா நீங்க வந்து ஒரு மேசை வரைவீங்க. சைட்ல வந்து ஒரு பக்கோல் வரைவீங்க. அந்த மாதிரி ஏற்புடைய பொருட்களை வைத்துதான் நீங்க வரையணும். உள்நாட்டு பழங்களை வரைந்துட்டு பக்கத்துல வந்து அதுக்கு ஏற்புடைய இல்லாத படங்களை வந்து நீங்க வரைந்தீங்கன்னா உங்களோட தலைப்பு வந்து டோட்டலி லுவார் டாபிக் ஆயிரும். ஸோ நம்ம இப்ப நிலையம் அவங்க செய்யும் பொழுது அந்த டாபிக்கு ஏத்த படம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இவந்தோ எவ்வளவு அழகா வர்ணம் தீட்டியிருந்தாலும் அந்த உங்களோட இப்போ மர்கான் படி பார்க்கும் பொழுது அது வந்து அந்த கிரிட்டியர்ல வராது. ஸோ ஓகே. இப்ப அடுத்தது வந்து காயப்பங் ஒலாஹான். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இயற்கை காட்சிகள். அடுத்தது மனிதரோட படைப்பு. இத 2யும் முதன்மையா கொண்டுதான் வந்து எப்பொழுதுமே ஒரு ஓவியத்தை வந்து நம்ம படைப்போம். ஸோ ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வந்து இமேஜ் அசால் அப்பனா இயற்கையா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட வந்து நம்ம வந்து உபாஸ்வாய் பண்ணணும். ஸோ உபாஸ்வாய் எதிர் வழியா நம்ம உபாஸ்வாய் பண்ணோம்னா அதனுடைய வடிவம் மற்றும் கலர். சரிங்களா? ஸோ பெங் உபாஸ்வாயான்னு செய்யணும். நம்ம 100% அப்படியே வரையக்கூடாது. அதை ஒண்ணு அதனுடைய வடிவத்துல நம்ம வந்து மாற்றம் செய்யணும். அடுத்தது அதை வர்ணம் தீட்டும் போது நம்ம நம்ம வந்து அதனுடைய மாற்றத்தை கொண்டு வரணும். அப்பதான் அது வந்து 100% நம்ம அப்படியே எடுக்கலன்றது வந்து அந்த இடத்துல காட்டும். அடுத்தது பங்காபோங்கன். ஓகே. விஷுவல் அசால் யங் டீப்பர் முடாக்கன். அப்பனா வந்து நம்ம மேமா வந்து ஒரு பொருளை வந்து இயற்கையிலேருந்து எடுத்திருப்போம். ஆனா அதை வந்து பெர் முடாக்கன் எளிதாக்கிதான் நம்மளோட கரியால காட்டுவோம். ஓகே. 3வது பாத்தீங்கன்னா ஐடியாலிசாசி. ஓகே. டீப்பர் சோலான் கூப்பர்சாயன். அந்த ஐடென்டிட்டி இந்த வீடா ஓகே இத பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும். இப்போ மலாய்க்காரர்கள் வீடா, சீனர்கள் வீடா, அல்லது இந்தியர்களோட வீடா, அந்த மாதிரி அந்த வீட்டுல தான் இருக்கணுமே தவிர, நம்ம வந்து சமயம் தொடர்பாக அந்த இடத்துல காட்டக்கூடாது. அது முதலே டீச்சர் வந்து ஷாராட்ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ எந்த ஒரு இஷ்யூ கைத்தாண்டுங்க அகாம பொலிட்டிக்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனா அந்த வீட்டோட ஷேப் நீங்க பார்த்திருப்பீங்க. இடைநிலை பள்ளி மாணவர்கள் நீங்க வரைந்தீங்கன்னா, உங்களோட வீடு வந்து மோஸ்ட்லி வந்து மீனாங்கா ஸ்டைல்ல தான் நம்ம வரைவோம். ஸோ அந்த மாதிரி அந்த மேல உள்ள அந்த பும்போங்கோட வேறுபாடு நீங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஓ இது இந்த நகரியோட அடையாள வீடு அப்படின்றது வந்து நம்ம அங்க காட்டுவோம். ஓகே. ரெப்ரசென்டசி. ஓகே. சிம்போல் பர்சம்பாகன் இமேஜ். அப்பனா முதன்மையான பொருள்ல அதை வரைந்து நம்ம வர்ணம் தீட்டணும். அடுத்து கய நம்பிலான். ஓகே. அந்த பொருள் பார்ப்பதற்கு karya yang mirip atau sama dan sesuai dengan kenyataan atau image yang sebenar. ஓகே. ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அதான் டீச்சர் சொன்னேன். பிளாட்டா வர்ணம் தீட்டாம நம்ம அதை வர்ணம் தீட்டும் போதே சில பொருட்கள் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பந்தோ பந்தோ ஜோமைத்ரின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிகியம்பாட்டே வந்து நம்ம 3D ஷேப்ல வந்து வரைஞ்சு வர்ணம் தீட்டுவோம். ஸோ அதை பார்க்கும் பொழுது மேல் பக்கமும் தெரியும், அதோட சிசி தெரியும், பாக்யான் பாவா தெரியும், எல்லாமே தெரியும். அந்த மாதிரி படைப்புகள்லயும் வந்து நம்ம இதை பயன்படுத்தணும். ஓகே. ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னா வீடை வந்து பிளாட்டா வரையாம அதோட சைட்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுதும் அதோட வீடோட பாதி பாகியான் தெரியற மாதிரி
நம்ம வர்ணம் தீட்டணும். இப்ப நம்ம ஒரு செடி வரையிறோமா, அந்த செடியில கூட நம்ம பின்னால வந்து அதற்கான வண்ணத்து பூச்சி, இலைகள் அத கலரிங் பண்ணும்போதே அது வந்து 3டி ஷேப்ல மாறிரும். ஸோ என்னைக்குமே வந்து ஓவியத்த வந்து நம்ம ஃப்ளாட்டா செய்யாம, 3டி ஷேப்ல செய்தோமா, அது வந்து menonjol பண்ணும். அது வந்து பார்ப்பதற்கு இன்னும் அழகா இருக்கும். அடுத்து separa abstrak. Okey, objek asal yang ditiru kemudian diubah sesuai atau digayakan. அதுதான். முதல்ல சொன்ன மாரி, நம்ம ஒரு பொருள வந்து அந்த இயற்கை பொருள வைத்து, நம்ப வந்து அத கொஞ்சம் ஓலா பண்ணி தான் நம்மளோட காரியாவ வந்து உருவாக்கணும். ஓகே. Abstrak. Abstrak வந்து visual yang tidak mempunyai rupa. அப்பன்னா நீங்க வந்து ஆ சில பொருட்கள் வந்து நம்ம கலர்லயே வந்து வரையும் பொழுதே அது வந்து நம்ம உருவாக்கிருவோம். அதுக்கு வந்து ரூப வரைஞ்சிட்டு அப்படி செய்யணுன்றது இல்ல. அது அப்ஸ்ட்ராக்ட்டா நம்மளுக்கு வந்து பார்க்கும் பொழுதே தெரியும். ஓ! இது வந்து இப்ப உதாரணத்துக்கு மரங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். மரங்களுக்கு வந்து இலைகள வந்து நம்ம வரைய மாட்டோம். நம்ம வாட்டர் கலர் பயன்படுத்துறோம்னு வைங்க, வண்ண நம்ம அந்த பிரஷ் மூலியமாவே அந்த இலைகள வந்து டாட், 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 டாட் வைத்து அந்த இலைகள வந்து உருவாக்கிருவோம். அத பார்க்கும் பொழுது அது மரம்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஆ 1, 2 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்த வந்து அப்படியே பெலூன் மாதிரி வரைஞ்சிட்டு, பூங்கா மாரி வரைஞ்சிட்டு, அதுக்கு அடியில தான் நம்ம வர்ணம் தீட்டுவோம். ஆனா போக, போக நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரஷ்லயே வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக் சொல்லிக் குடுத்தோனே, ஸோ அதுல வந்து நீங்க வந்து அத உருவாக்கிருவீங்க. சரிங்களா? அதான் அப்ஸ்ட்ராக்ட். ஓகே. இப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவ நீங்க கொஞ்ச நேரம் பாருங்க.
மாணவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, டீச்சர் வந்து இப்போ ஒரு ஓவியம் எப்படி வரையறதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல முதன்மையா அவங்க பயன்படுத்தினது வந்து கிரையான் கலர். ஸோ கிரையான் கலர் பயன்படுத்தும்போது, ஆர்ட் கிளாஸ் போற மாணவர்களுக்கு தெரியும். அந்த வர்ணம் வந்து ஆயில் பேஸ்ட்னால நீங்க பயன்படுத்தும்போது மத்த இடத்துல ஒட்டுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதற்கான டெக்னிக்க பயன்படுத்தி நீங்க வரைந்தா தான் உங்களுக்கு வந்து அழகான ஓவியம் உருவாக்கப்படும். ஸோ நீங்க அ பள்ளியில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவா வந்து நம்ம ஒரு ஓவியத்த சொல்லிக் குடுக்கும்போது 2 மீடியா சம்போ பண்ணி சொல்லிக் குடுப்போம். பென்சில் 1, கிரையான் இல்லாட்டி பென்சில் தென் வாட்டர் கலர் அந்த மாதிரி சொல்லிக் குடுப்போம். ஆனா நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, டீச்சர் இப்ப உங்களுக்கு ஒளிபரப்புன வீடியோல வந்து ஒரே ஒரு பகான் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. கிரையான் மட்டும் தான். ஏன்னா, டீச்சர் ஏன் அத சொல்லலன்னா, உங்களுக்கு ஒளி பரப்பிட்டு அப்புறம் அதனுடைய விளக்கத்த சொல்லலான்னு சொல்லி தான் டீச்சர் உங்களுக்கு வீடியோ போட்டேன். இப்ப நீங்க பாருங்க, நம்மளோட ஷாராட்ல வந்து விதிமுறைகள்ல வந்து மாலுமாத் lain mengenai pertandinganல 8.2 பாருங்க. 8.2 penggunaan campuran jenis warna tidak dibenarkan. அப்பன்னா உங்களோட ஓவிய படைப்புல வந்து சம்புரான் வர்ண. ஸோ 2 வர்ணங்கள வந்து பயன்படுத்துறத வந்து திடாடி பன்னார்கான்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ப நீங்க பென்சில் கலர் பயன்படுத்தினீங்கன்னா, முழுமையா உங்களோட ஓவியத்த வந்து பென்சில் கலர்லயே வந்து வரைந்து வண்ணம் தீட்டி முடிச்சிருங்க. கிரையான் பயன்படுத்துறீங்களா? கிரையானே பயன்படுத்திருங்க. ஸோ எந்த வர்ணத்த நீங்க பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, உங்களோட ஓவியத்த வந்து வர்ணம் தீட்டும் பொழுது, முழுமையா அந்த வர்ணத்த கொண்டே செய்து முடிச்சிருங்க. ஓகே. அடுத்தது kertas lukisan வந்து akan diberi oleh penganjur pertandingan. இப்போ ஓவியத்தாள் வந்து உங்களுக்கு போட்டி அன்றைக்கு வழங்கப்படும். ஆனா, நீங்க எந்த வர்ணத்த வந்து பயன்படுத்த போறீங்களோ, அந்த வர்ணத்த வந்து நீங்க போகும்பொழுதே எடுத்துட்டு போயிரணும். ஸோ அங்க வந்து உங்களுக்கு பஹான்லாம் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓவியத்தாள் மட்டும் கொடுப்பாங்க. ஆ மாணவர்கள் உங்களோட டைம வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கொள்ளுங்க. அ ப ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு 1 மணி நேரம், அ இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு 1 மணி நேரம் 30 நிமிடம், ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 மாணவர்களுக்கு 2 மணி நேரம் குடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட டைம கரெக்ட்டா நீங்க மேனேஜ் பண்ணிட்டு, ஸோ உங்களோட ஓவிய படைப்ப வந்து சிறப்பா செய்து அனுப்பிருங்க. ஓகே. முக்கியமானது தாள்ல வந்து அங்குகிலிரன் மட்டும் எழுதுங்க. ஸோ உங்களோட அங்குகிலிரன மட்டும் நீங்க எழுதுனா போதும். ஓகே. வேறு எது விஷயமும் டீச்சர் விடுபடலன்னு நெனைக்கிறேன். போதுமான அளவுக்கு வந்து ஒரு லுக்கிசான எப்படி செய்யணும், என்னென்ன இருக்கணும்ன்றத வந்து டீச்சர் உங்களுக்கு விளக்கி முடிச்சுட்டேன். ஸோ நீங்க எல்லாரும் சிறப்பா செய்வீங்கன்ற ஆ நம்பிக்கை டீச்சருக்கு இருக்கு. பெஸ்ட்டா செய்து வெற்றி பெற டீச்சரோட வாழ்த்துக்கள்.